ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ இனிமே வந்து தினம் ஒரு செய்தி அப்படிங்கிறது மாரி வச்சுக்குவோம். இப்ப தான் எங்க அம்மாவுக்கு வந்து கீமோ ஏத்தி கூட்டிட்டு வந்தோமா, அப்ப இப்ப வந்து எத்தனை கீமோ ஏத்திருக்கோம்னா, எங்க அம்மா ரெகுலரா எந்த கீமோவும் ஏத்த மாட்டாங்க. ஒரு 6 கீமோ ஏத்தணும்னா, அது 2 வருஷம் இழுத்துருவாங்க. இடையில விட்டுருவாங்க. அவங்களுக்கு நரம்பு கொஞ்சம் ஏத்துறது கஷ்டமா இருக்குங்கிறனால. இப்ப வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பிளட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 பாயிண்ட் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா, முருங்கைக்கீரை சூப் வந்து வச்சு குடுக்க போறோம். இன்னையிலேருந்து வச்சு குடுத்து ஒரு 15 நாள் சென்று எவ்வளோ ரத்தம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, அக்யூரேட்டா முருங்கைக்கீரை சூப் வச்சு குடுத்தோம்னா, ரத்தம் ஹீமோகுளோபின் வந்து செமையா இருக்கும். கீமோவுக்கு ரெகுலரா வச்சு குடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ரத்தம் இல்லாத ரத்த ஊசி போடுறதா இருந்தாலும் சரி, ரத்த சோகையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹீமோகுளோபின் இல்லாதவங்க முருங்கைக்கீரை சூப்பு நான் இப்போ வச்சுருக்கேன். அந்த உங்களுக்கு அனுப்புகிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்லா கேட்குங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு ஆதரிங்க. தினம் ஒரு செய்தி, சரியா? இந்த மாதிரி முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதுங்க. குழந்தைக்கீரையை அது காம்பு, அந்த புடி காம்பை மட்டும் போட்டுட்டு மீதி எல்லா காம்பையோடு நறுக்கிடலாம். இது நான் எப்போதுமே அரிசிக்கு கலையிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலனியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றவே மாட்டேன். இது 2வது தண்ணி. இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, 2 சீரகம் போட்டு நான் அந்த முருங்கைக்கீரையும் நறுக்கி அதில் போட்டுருவேங்க. போட்டு கொதிக்க வச்சு நான் வந்து மஞ்சள்தூள் வந்து எப்போதுமே வீட்டில் தாங்க அரைப்பேன். வெளித்தூள் வாங்கவே மாட்டேன். இப்படி தாங்க கொடுப்பேன் எங்கள் அம்மாவுக்கு. ரெகுலராக தினம் நான் அந்த முருங்கை சூப்பு வச்சு கொடுத்துருவேன். கீமோ போட்டால் வச்சு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.